ஒருத்தர் வந்து பல்லு நல்லா பராமரிச்சிருக்காரா இல்லையா அப்படின்றது எப்படி கவனிப்பேன்னா, ஃபர்ஸ்ட் அவரோட கீழ்த்தாடையில இருக்கிற முன் பற்களுக்கு பின்னாடி சைடு நாக்கு சைடு போய் பார்ப்பேன். அதுல பார்த்தா தெரிஞ்சிடும், ஃபுல்லா அழுக்குகள் காரை படிஞ்சிருக்கும். அப்படின்னா அவங்க வந்து அவங்க நல்லாவே ப்ரஷ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், பட் ஆனால் ராத்திரி ப்ரஷ் பண்றது தவறு இருக்கலாம். ஸோ அப்படி ராத்திரி ப்ரஷ் பண்றது தவறும் போது அந்த இடத்துல மஞ்சள் நிறத்துலையோ இல்லை ப்ரௌன் நிறத்துலையோ காரை வந்து படிஞ்சிரும். இது வந்து ஈறு நோய், ஜிஞ்சைவேட்டிஸ்ன்னு சொல்லுவோம். முன்ன வந்து பயோரியா அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து ஜிஞ்சைவேட்டிஸ் பெரியோடான்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஈரை தாக்கும், அதுக்கப்புறம் எலும்பு தாக்கும். இந்த கிருமிகள் தான் ஹார்ட்லயும் போய் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுக்கான ஸ்டடீஸ் எல்லாம் இப்போ இருக்கு. ஸோ இப்போ இருதய நோய் பிரச்சனைகள் வரவங்க பைபாஸ் சர்ஜரியோ இல்லை ஸ்டென்ட் வைக்கிறாங்களோ எலெக்டிவாக ஒரு ப்ரொசீஜர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பல்ல சுத்தம் பண்ணிட்டு தான் இருதய நோய் பிரச்சனைக்கு போகிறோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு வேல்வுக்கோ இல்லை ஹார்ட்டோட வேற ஆர்ட்ரிக்கோ கிருமிகள் போய் இருக்க நல்ல வாய்ப்பு இருக்குன்றது நிரூபணமாயிருக்கு. இது வந்து அக்ராஸ் த குளோப் எல்லா இடத்துலையும் இது வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம். அதனால பல் பராமரிப்பில் ரொம்ப முக்கியம். ஸோ ஈறு நீங்கள் க்ளீன் பண்ணும் போது காலையில் மட்டும் நான் ப்ரஷ் பண்ணிட்டேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், வாய் கொப்பளிச்சுக்கிட்டேன், சாப்பிட்ட பிறகு அது பத்தாது. ராத்திரி கட்டாயமாக ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணுறது கூட ஃப்ளாசிங்னு ஒன்று இருக்குது. பல்லு ப்ரஷ் வந்து ஒரு 40% 60% சர்ஃபேசஸ் மட்டும்தான் டச் பண்ண முடியும். நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குற மாதிரி எல்லா இடத்துலையும் வளைஞ்செல்லாம் போகாது. ஸோ ஒரு நூல் மாதிரி ஒரு விஷயம் பல்லுக்கு இடையில வச்சு க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து நம்ம இளமை பருவத்தில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மூலமா அவங்களுடைய என்டையர் லைஃப்ல வந்து அவங்க இதே ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரஷிங் காலையில் ராத்திரிங்கிறத விட மாட்டாங்க. ஃப்ளாசிங் ஆஃப்டர் எவ்ரி மீல், ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் ஃப்ளாஸ் பண்ணுறது இல்லை. அது ரொட்டீன் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ராத்திரியாவது பண்ணுறது. 6 மாதத்துக்கு ஒரு முறை பல் மருத்துவரை பார்த்து, ஏன்னா சில இடங்களில் வந்து எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணாலும் நான் இன்னொருத்தருடைய வாயை பார்க்குற அளவுக்கு என் வாயையே பார்த்துக்க முடியாது. நான் வந்து பல் சிகிச்சை இல்லை பல் பராமரிப்பை பற்றி யோசிக்கிறேன்னு நான் இன்னொருத்தர்கிட்ட தான் உதவி கேட்டாலும். ஸோ அதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரொட்டீன் வச்சுக்கிறது நல்லது.